நாடு முழுவதும் தொடர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் சென்னை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசிதரன். சசிதரன், வணக்கம். சம்பந்தப்பட்ட இந்த நபர் திரு சரத் சுப்பிரமணியன் யார்? அவருடைய பின்னணி என்ன? எதனால இந்த மிரட்டல்லாம் அவர் விடுத்திருக்காரு? விசாரணையின் முதற்கட்ட தகவல்கள் நமக்கு சொல்வது என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. நாடு முழுவதும் 2023 முதல் 25 வரை விமான நிலையங்கள், கல்வி நிறுவனங்கள், அரசியல் பிரமுகர்கள், மூத்த காவலாதிகள் உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு 1500க்கும் மேற்பட்ட போலி வெடிகுண்டு மிரட்டல்கள் மின்னஞ்சல்கள் மூலம் அனுப்பிய வழக்கில் அமெரிக்காவில் பணியாற்றிய மென்பொருள் பொறியாளர் சரத் சுப்பிரமணியன் சங்கர் என்பவரை சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் மீது லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்த நிலையில அதன் அடிப்படையில் அவர் விமானம் மூலம் வருகை தந்த போது குடியுரிமை அதிகாரிகள் அவர்களை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர்கள். உடனடியாக அவர்கள் தமிழ்நாடு பயங்கரவாத தடுப்பு படை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் தமிழ்நாடு முழுவதும் அவர் மீது உள்ள நிலையில அண்ணா பல்கலைக்கழகம், பள்ளிகள், கல்லூரிகள், அரசியல் தலைவர்கள், மூத்த காவல் அதிகாரிகள், ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரிகள் என உள்ளிட்டோருக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருந்தது. அதன் அடிப்படையில கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள்ல பல நேரங்கள்ல வெடிகுண்டு சோதனையானது நிகழ்த்தப்பட்டது. அந்த சோதனைகள்லாம் நிகழ்த்தப்பட்டு பிறகுதான் அது போலி என நிரூபிக்கப்பட்டது. இந்த நிலையில தமிழ்நாடு சைபர் கிரைம் இந்த விசாரணையில் அவரை எங்க இருக்கிறார் என்பது குறித்து கண்டுபிடிக்கும் போது திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சேர்ந்த சரத் சுப்பிரமணியன் சங்கர் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலம் ஆஸ்டனில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றி வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இவர் இன்றைய தினம் சென்னை வந்தபோது குடியுரிமைத்துறை அதிகாரிகள் அவரை கைது செய்திருக்கிறார்கள். போலீசார் தன்னை கண்டுபிடிப்பார்களா என பார்ப்பதற்காக இது போன்று இமெயில் அனுப்பியதாகவும் போலீசாரின் முதற்கட்ட தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவரிடம் மேலும் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சசிதரன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.